ரிஷபராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாதம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நடிகர் சொல்லுவார், எந்த எம்எல்ஏவாலே முடியல, என்னை தொந்தரவு பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களை சுற்றி எல்லாரும் உங்களை பிடுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது சந்தோஷம். மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். 19ஆம் தேதி ராசிக்குள்ளே வரார். இதில் 30ஆம் தேதி அன்னைக்கு புதனும் விரயஸ்தானத்துக்கு வரார். இந்த ரெண்டு அமைப்பானது உங்களுக்கு வருமானத்தில் ஒரு சிறு தடையை ஏற்படுத்தும் 30ஆம் தேதி மாத கடைசியில். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் செவ்வாயும் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோட இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ, தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய வரைக்கும், புதன் மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் புதன் குரு இடப்பரிவர்த்தனை பெறுகிறார்கள். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் புதன் இருக்கார். இந்த 2 அமைப்பு தான் மக்களாகிய நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. அதனால் பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில விஷயங்களில் பாதிப்புகள், சங்கடங்கள், இரத்த இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள்னால் ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, அதே மாதிரி ஏப்ரல் 17 அமாவாசை. இந்த மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். ரிஷப ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ராசிநாதன் விரயத்தில் இருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனும் இணைகிறார், 4ஆம் வீட்டு அதிபதி. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஏதாவது வியாதி இருக்கா, அதாவது உடம்புன்னா இந்த கழுத்துலேருந்து தொண்டையிலேருந்து மேல் வயிறு வரைக்கும், அதாவது உங்களுடைய தொப்புள் பகுதி வரைக்கும், இது நீங்கள் ஆணோ பெண்ணோ, இந்த தொண்டையிலேருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஏரியா, ஒன்றா கல்லீரல் இல்லை லங்ஸு இல்லை ஹார்ட்டு, இல்லாட்டி இந்த உணவு குழாய்,
இது சம்பந்தமான ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் விரையாதிபதியான செவ்வாய் வந்து சனியோடு சேர்றார் 2ஆம் தேதியிலேருந்து. அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது மருத்துவத்தோடு போகுமா, இல்லை வந்து ஆப்ரேஷன் நடக்குமா, இல்லை எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக போயிடுமாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்க. என் பையன் படிக்கணுமே, என் பொண்ணு படிக்கணுமே, என் பொண்ணு வந்து 12th எக்ஸாம் எழுதுகிறாளே, என் பொண்ணு வந்து MBBS என்ட்ரன்ஸ் எழுதுகிறாளே, நீட் எக்ஸாம் எழுத போகிறாளே, அவள் நல்லா படிக்கணுமே, நல்ல மார்க் வாங்கணுமே, சீட்டு கிடைக்கணுமே. இது எல்லாமே ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன் அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக புதனுக்கு நீச்ச பங்க யோகத்தை பெறுகின்ற காரணத்தினால உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். 19ஆம் தேதி ராசிக்குள்ளே வரார். இதில் வந்து 30ஆம் தேதி அன்னைக்கு புதனும் விரயஸ்தானத்துக்கு வரார். இந்த 2 அமைப்பானது உங்களுக்கு வருமானத்தில் ஒரு சிறு தடையை ஏற்படுத்தும். 30ஆம் தேதி மாத கடைசியில், மாதம் 19ஆம் தேதிக்கு முன்னாடி செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள், தனிப்பட்ட ஆரோக்கிய செலவுகள். சில பேர் பார்த்திங்கன்னா, நமக்கு நல்லா இருக்குது, என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் எல்லாம் சுகரு பிபி எல்லாம் நார்மலுக்கு வந்துடுதுன்னா உடனே அதை லூஸில் விட்டுட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடுவார். மறுபடியும் சுகர் வந்து 250 300 போய் நிற்கும். இந்த மாதிரி அவர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதாவது ரிஷபராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா மருத்துவ செலவுகள் ஏற்படும். இல்லாட்டினாலுமே ஏற்படும். உடம்பையும் பார்த்துட்டா நல்லது. அதே சமயம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்திருந்தாலே இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்டிங் இன் ப்ராப்பர்ட்டி. தாராளமாக வாங்கலாம். சொத்து சேர்க்கை ஏற்படலாம். பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸை விழலுக்கு இறைத்த நீராக போயின்னு இருக்கு. இப்போ உங்கள் பேச்சை கேட்பாங்க. இந்த ஏப்ரல் மாதம் பறக்கட்டும், உங்கள் அண்ணன் தம்பி அக்கா மாமா எல்லாம் அவங்க சுற்றி இருக்கிற அத்தனை உறவுனும் வந்து ரிஷபராசிக்காரர் எனக்கு சொல்லுப்பா, தம்பி நீ எனக்கு சொல்லுப்பா, அண்ணா எனக்கு சொல்லுண்ணா, உங்ககிட்ட நொச்சு நொச்சு நொய்யுன்னு ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு நடிகர் சொல்லுவார், எந்த எம்எல்ஏவாலே முடியலை என்னை வந்து தொந்தரவு பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களை சுற்றி எல்லாரும் உங்களை பிடுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாலினத்தவர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றலும், காதல் விஷயத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கும், திருமண விஷயத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் தேவை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல அட்வைசர் தேவை. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் ஸ்கந்தனுக்கு மட்டும்தான், முருகனுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதம் முழுவதும் தினமுமே படித்தா நல்லது. எதை அப்படின்னா ஸ்கந்த குரு கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சத்தை படித்து வாருங்கள். தமிழில் படிக்க தெரிஞ்ச ஸ்கந்த குரு கவச்சம் படிங்க. எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுப்பிரமணிய புஜங்கம், இதை தினமும் காலை மாலை 2 வேளையில் 1 வேளையாவது சொல்லிட்டு வாங்க. முருகனை நினைத்து வாருங்கள். அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு அகன்றோடும். உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை நம் மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி,
வணக்கம்.